5 நாள் அட்வான்ஸை திருப்பி கேட்கறது இந்த வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஐயோ சார், சத்தியமாக இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். வெரி குட். சரி நீ சைன் பண்ணிட்டு இரு. நான் போய் ஒரு ரூம் சாவி எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இந்தாப்பா மசால் வடை சாப்பிடு. ஐயோ மேம் பரவாயில்ல. அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது, சாப்பிடணும். இந்தா பரவாயில்ல சாப்பிடு. ஆனாலும் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கே. அப்படிங்களா மேம்? தெரில, ஞாபகம் வந்தால் சொல்லட்டுமா? சரி நீ சாப்பிடு. சரிங்க மேம். வேணாம், சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ரிஜிஸ்டர்டு நேம் ஆஃப் ஓகே. ஐயோ என்ன எல்லாம் அபசகுணமாகவே நடக்குது. சச்சா இருக்காது. இப்போ சாப்பிடுவேன்ல வடைய. பா இந்த வடையை ஏற்கனவே சாப்பிட்டா மாதிரியே இருக்கே. அந்த வடை தாண்டா இது. ஐயோ இல்லை இல்லை இல்லை, இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஏன் பேய பார்த்த மாதிரி கத்துறீங்க? அப்பா யார் இவன்? தம்பி நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வராருமா. சார் யார் இது? என்ன அப்பான்னு என் பெரியமாவை கூப்பிட முடியும், நான் பெத்த பொண்ணுதான்பா கூப்பிட முடியும். ஏன்டா இந்த கதையில ஒருத்தன் கூட நல்ல காமெடி பண்ண மாட்டேங்கிறான்? அப்பா ஏன் கண்டவனுக்குலாம் வீடு கொடுக்குறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தம்பி வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி 2 மாசத்துல ஏமாத்தி விட்டு கோஸ்டிங் பண்ணிருக்கா. பாவம் அவரோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு அவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாம தம்பியும் ஊருக்கு போகாம இங்கேயே தங்குற நிலைமை வந்துருச்சு.